பார்வதியின் ஆயுதம் அவளது கைகளில் வந்துவிட்டது. இனி அவள் அந்த ஆயுதத்தை நமக்கெதிராக பயன்படுத்தும் முன்பாக நாம் அந்த ஆயுதத்தை முறியடிக்கும் திட்டத்தை தீட்டியாக வேண்டும். நான் திட்டம் தீட்டுவதில்லை சும்பா, தாக்குதல் தான் நடத்துவேன். என்ன தாக்குதல்? நான் தாரகாசுரன். அனைத்து சக்திகளையும் ஒன்று திரட்டி நான் ஆயுதமாக்குவேன். இப்பிரபஞ்சத்தில் யாராலும் என்னை தோற்கடிக்க இயலாது, எவராலும் இயலாது. இந்த தேவர்களின் ஆயுதத்திற்கு பதில் என்னிடம் உள்ளது. உனது இல்லத்திற்கு உன்னை வரவேற்கிறேன். இதுதான் கைலாயம், யோகிகளின் புண்ணிய பூமி, மகாதேவரின் இல்லம், உன்னுடைய இல்லம். மகாதேவர் உன்னுடைய தந்தை. அவரிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள். உன் பிறப்பின் நோக்கத்தில் வெற்றி அடைவாய். உனது தாயுடன் வந்திருக்கிறாய். உனது பயணம் நிச்சயம் இனிதாய் அமைந்திருக்கும். ஆனால் கைலாயம் வந்ததும் உனது பயணமானது முடிவடைந்து விடவில்லை. இங்கிருந்தே உனது புதிய மார்க்கம் ஆரம்பமாக உள்ளது. கார்த்திகேயா, இங்கு வா, அனைவரையும் அறிமுகம் செய்து வைக்கிறேன். உன்னை பார்த்தது பெருமகிழ்ச்சி அளிக்கிறது கார்த்திகேயா. உன் வருகைக்காக வெகு காலம் காத்துக் கொண்டிருக்கிறோம். நாராயணரே, மகாதேவர் என்னுடைய பயணம் ஆரம்பமாக உள்ளதாக கூறினார். என்னுடைய பிறப்பின் நோக்கம் வெற்றி அடைவதற்கு வாழ்த்தினார். இப்பொழுது தாங்களோ அனைவரும் என்னை எதிர்பார்ப்பதாக கூறினீர்கள். பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு படைப்பிற்கும் ஒரு பயன் உள்ளது கார்த்திகேயா. உன்னாலும் உள்ளது. அதை பூர்த்தி செய்ய வேண்டியது உன் கடமையாகும். நீ உனது மாமாவிடம் பேசிக் கொண்டிருந்தால் நேரம் செல்வதே உனக்கு தெரியாது. இவரிடம் உரையாடுவதற்கு நிறைய இருக்கிறது. கார்த்திகேயா, இதுதான் உனது அத்தை லக்ஷ்மி தேவி. வணங்குகிறேன் லக்ஷ்மி தேவி. மங்களம் உண்டாகட்டும். உன்னை கைலாயத்தில் பார்த்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது கார்த்திகேயா. பார்வதி தேவியின் காத்திருப்பிற்கு நானே சாட்சியாக உள்ளேன். நிச்சயமாக தாங்கள் அனைவரும் எனக்காக காத்திருந்தது எனக்கு பெருமைக்குரிய விஷயம்தான். குமாரா, நான் நந்தி. தாயார் என்னை ஈண்டெடுக்க மட்டும்தான் இல்லை, ஆனால்
ஒரு புதல்வனைப் போல் என் மீது அன்பு வைத்துள்ளார். நீ வந்து விட்டதால் ஆனந்தம் பிறந்து விட்டது. என்னுடன் வா, எனது நண்பர்களை அறிமுகப்படுத்துகிறேன். பார்ப்பதற்கு விசித்திரமாக தெரிவார்கள், ஆனால் மனதிற்கு உற்சாகமும் புத்துணர்ச்சியும் அளிப்பார்கள். என்னுடன் வா. வா. மகாபலி சும்பன் வாழ்க! 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 மாவீரன் தாரகாசூரன் வாழ்க! மாவீரன் தாரகாசூரன் வாழ்க! மகாபலி நிசும்பன் வாழ்க! மாவீரன் தாரகாசூரன் வாழ்க! தேவர்களின் ஆயுதமாம் அந்த கார்த்திகேயனுக்கான பதில்தான் எனது இந்த அசுர சேனை. சூரபத்மா, இவர்களுடன் நீயும் சென்று அந்த தேவர்களை தாக்கு. அந்த கார்த்திகேயனை கண்டுபிடி. அதன் பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பதை நீ மிகவும் நன்றாக அறிவாய். ஓ! என் மனதிற்கு கார்த்திகேயனை பார்த்தால் மகிழ்ச்சியாக இருப்பது போல் தோன்றவில்லை. இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. அவன் இப்பொழுதுதானே கைலாயம் வந்திருக்கிறான். இங்குள்ள சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள, அனைவரின் அறிமுகத்தையும் பெற சிறிது காலம் ஆகும் அல்லவா? சிறிது காலத்தில் அனைத்தும் சரியாகிவிடும். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நாம் முன்பே சந்தித்து விட்டோம். ஆனால் நாங்கள் அறிமுகப்படுத்திக் கொள்ளவில்லை. நான் தேவேந்திரன் இந்திரன். இவர் மாவீரர் அக்னி தேவர். மிக்க நன்றி, அன்று தாங்கள் வந்து உதவியதற்காக. நன்றி எதற்கு குமரா? தாங்கள் எங்களுக்கு எத்தனையோ உதவி புரிய போகிறீர்கள். தங்களுக்கு உதவி புரிவது எங்களுடைய கடமையாகும். தாங்கள் பிறந்த பயனை அடையும் பொழுது நாங்களும் நிம்மதியாக துயர இயலும். அது என்ன பயன்? அனைவரும் அதை பற்றியே என்னிடம் பேசுகிறார்கள். கூறுங்கள் தேவேந்திரரே, என்னுடைய பயன் என்ன? அனைவரும் என்னை இங்கு வரவேற்கிறார்கள். ஆனால் அவர்கள் மனதில் ஒரு கேள்வி உள்ளது மகாதேவரே. கண்களில் ஆசை உள்ளது. என்னுடைய பயன் என்ன? அனைவரும் கூறுகிறார்களே, அது என்ன காரணம்? முதலில் தாயார் தியாகத்தோடு என்னை கார்த்திகை தேவிகளுக்கு அழைத்து விட்டார். இப்பொழுது நான் இங்கு வந்துள்ளேன். என்னுடைய பிறப்பின் நோக்கம் என்ன? கூறுங்கள். அது என்ன ரகசியம் என்று என்னிடம் கூறுங்கள் மகாதேவரே. திடீர் என்று என்னுடைய முழு வாழ்க்கையும் என்னுடைய அடையாளமும் கூட மாறி போய்விட்டது. தங்களின் புதல்வன் என்பது மதிப்பும் மற்றும் கர்வமான விஷயமாகும். ஆனால் என்னை தவிர இங்கிருக்கும் அனைவருமே என்னுடைய ரகசியத்தை பற்றி அறிந்திருக்கிறார்கள். அது என்ன ரகசியம்? என்னுடைய பிறப்பின் நோக்கம் என்ன?